வெல்கம் டு தவாரி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ஜெர்மனியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, நிலைமை என்ன அப்படிங்கிறதையும், பின்னாடி தெரியுது பாருங்கள் நமஸ்தே அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து மியூனிக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இங்கே கிடைக்கும். இந்த வீக்கெண்ட் வேறு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே போல் ஸ்மெல்லு பயங்கரமாக இங்கே அடிக்குது, பிரியாணி ஸ்மெல்லு. அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி சில்லி சிக்கன், எக் மஞ்சூரியன் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாம் பேய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஜென்ரலாகவே ஜெர்மனியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபிஸ், இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபிஸ், பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபிஸ் தான் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் டிஷ்ஷஸே வந்து யூரோப்பியன் ஸ்டைலுக்கு வந்து மாற்றி தான் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து ரன் பண்ணிருக்காங்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். பேஸாக வந்து ஒரு சாஸ் வச்சுருப்பாங்க, பாயில் பண்ண சிக்கன் இருக்கும், பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்கும். நம்ம கேட்குறத வந்து எடுத்து போட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுன்னு வச்சுங்களேன். முக்கியமான விஷயம், காரம் வேணுமான்னு கேட்பாங்க நம்மளை பார்த்தோன்னே. அது மட்டும் தயவு செஞ்சு வேணும்னு சொல்லிடாதீங்க. அப்படியே வந்து மிளகாத்தூளை மேலே போட்டு சும்மா கிண்டி மட்டும் கொடுத்துருவானுங்க. அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகிருக்கவே இருக்காது, சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. இதுதான் வந்து இங்கே ரியாலிட்டி இங்கே ஜெர்மனியில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். நான் ஜெர்மனி வரும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுங்களேன், எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லையும் ஒரே மெனு கார்டு, ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் ஓகே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றதை விட்டுட்டோம். பசங்களே நாங்களே சாப்பிட்டுக்குவோம். அதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண மாதிரி பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம நமஸ்தே ரெஸ்டாரண்ட் தான். ப்ராப்பராக வந்து ஆத்தென்டிக் சிக்கன், மட்டன், ஹைதராபாடி பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. அது பயங்கர ஹிட் ஆச்சு. இப்போ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து ப்ராப்பர் ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இவங்க பண்ணதை பார்த்து இப்போ மியூனிக்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே பிரியாணி போட்டால் வந்து நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஃப் எல்லாம் கூப்பிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த நமஸ்தே ரெஸ்டாரண்ட்டில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன்ல மற்ற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரே சாஸு, அது மேலே வேணுங்கிற சிக்கனு, வெஜிடபிள் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்கன்னு. இங்கே வந்து அப்படி இல்லை, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே ப்ராப்பர் டேஸ்ட்டோடு இருக்குது. நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 8-9 மாதம் இங்கே வந்து ரெகுலராக பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஒரு 90% ஆஃப் டைம் வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா செமையாக தான் இருக்குது. நம்ம ஊர் வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி இங்கே ப்ராப்பராக பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா செம ஒரு இன்ஸ்பைரான ஸ்டோரின்னு வச்சுங்களேன். இவர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து கரோனா வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலமை இருந்தாலும் அவர் கைவிடாமல் என்ன பண்ணார், வீட்லேயே சமைச்சு ஹோம் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டு. கரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் பிளேஸ் ஒன்று பிடிச்சி அதை அப்படியே கண்டினியூ பண்ணார். பிரியாணி டேஸ்ட்டுக்காகவே இங்கே வந்து ஃபுல் கூட்டம் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு காம்போ ஆஃபர் விட்டுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ரெகுலராகவே. இதுதான் வீக்கெண்ட் காம்போ. சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் வந்து மேத்தி சிக்கன், மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, இது நான் கடிச்சு வச்ச மிர்ச்சி பஜ்ஜி. பிரியாணி வந்தாச்சு. இங்கே ஜென்ரலாகவே பிரியாணி தான் செம்ம டேஸ்ட், நான் சாப்பிடுவேன் ரெகுலராக. அதில் புது ஃபேவரட் வந்து மிர்ச்சி பஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதே போல் நம்ம ஊரில் நார்மல் மிளகா பஜ்ஜி மாதிரி உள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங்கோட கொடுத்துருக்காங்க. இதனோட புது ஃபேவரட், வேறு லெவலில் இருக்குது. வாங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I was already done. I did not want to eat more. Look at the biryani, now I want to eat. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு பாம்பு மாதிரி நெளிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. டிசர்ட்டுக்கு வந்தாச்சு. கேமராக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இது ஒரு 6வது டேக், அதுக்கு தான். பிரியாணி வந்து 15 ரூபா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்தாதான் இருந்தது.
இப்போ தான் கேள்விப்பட்டேன் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து ஓனர் தான் சமைக்கிறாராம். அதுலாம் வந்து ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப் டு வந்து 300 பேருக்கு வந்து சமைச்சு தரத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் மியூனிக்கில் இருந்தாலோ இல்லை மியூனிக் ட்ராவல் பண்ணி வந்தாலோ கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ ரசமலை சாப்பிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.